தமிழ்நாடு சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான அந்த பிரச்சனையில் ஏற்கனவே இருக்கிற தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்னவோ அது தொடரும் என்று அறிவித்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். ஏன்னா அவர்கள் மதச்சார்பற்ற கொள்கையிலே உறுதியாக இருப்பார்களா இல்லையா, திருப்பரங்குன்றம் போன்ற பிரச்சனைகளில் என்ன நிலைப்பாடு இருப்பார்கள் என்பது போன்ற கேள்விகள் ஏற்கனவே கடந்த காலத்தில் இந்த அரசாங்கம் அமைந்ததிலிருந்து இந்த கேள்விகள் எல்லாம் தமிழ்நாட்டில் பலதரப்பினாலும் எழுப்பப்பட்ட கேள்விகள். அதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் மிக தெளிவான பதிலை சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் ஒற்றுமை, மதச்சார்பின்மை வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்தில்தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தியிருக்கிறோம். நீதிமன்றம், நீதிபதிகள் தன்னிச்சையாகவும் தன் விருப்பத்திற்கேற்பவும் மீண்டும் மீண்டும் அவர்கள் புதிதாக வேறொரு இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்லுவதற்கான எந்த நியாயமான காரணங்களும் கிடையாது. இது ஆரம்பத்திலிருந்தே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் சொல்லி வரோம். இன்றைக்கு மீண்டும் அந்த உத்தரவு சம்பந்தமாக என்ன என்கிற கேள்வி உயர்நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டு அதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் பதில் என்கிற முறையில தான் நேற்று அமைச்சருடைய அந்த பேட்டியை நாங்கள் பார்க்கிறோம், வரவேற்கிறோம். இத்தகைய மதச்சார்பின்மை கொள்கையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு பக்கபலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வருகிறார். இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில திமுக கூட்டணி இருக்கா, நிலைப்பாடு இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி நாங்கள் உட்பட சேர்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. பிஜேபி அரசுக்கு எதிராக, பிஜேபியுடைய மதவெறி நடவடிக்கைகளுக்கு எதிராக நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கியது இந்தியா கூட்டணி. அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இடதுசாரி கட்சிகள் அது உறுதியாக நாங்கள் ஏற்கனவே இருக்கிறோம். எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளாது என்பதை திமுக தலைவர் அறிவிச்சிருக்கிறார். அவர்கள் அதற்கான காரணங்கள் சிலவற்றையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த அணுகுமுறை தான் எங்களுக்கு அதுல பிரச்சனை. மற்றபடி இந்தியா கூட்டணி கூட்டத்தில் எழுப்பப்படுகிற பிரச்சனைகளில் எங்களுக்கு மாறுபட்ட அபிப்பிராயம் கிடையாது என்பதை திமுக தலைவர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதே அந்த கட்சி எடுத்திருக்கிற முடிவு ஒருவேளை காலப்போக்கில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? வரக்கூடிய காலங்களில் தேசிய லெவலில் மீண்டும் ஒரு புதிய கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு நீங்க உங்களோட நிலைப்பாடு? மமதா பானர்ஜி ஒன்றும் வெளியிடலையா? இல்ல, 8ஆம் தேதி நாளைக்கு 8ஆம் தேதி நடக்கிறது கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட கலந்து கொள்கிறது. சொல்ல போனால் இந்த முன்முயற்சியில் அவங்களுக்கு பங்கிருக்கு. திரு மமதா பானர்ஜி அவர்களுக்கு இதில் பங்கேற்றாங்க. திமுக மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக 8ஆம் தேதி கூட்டத்தில் அங்கே பங்கேற்கவில்லை என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் நாளைக்கு கூட்டம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்கின்றதோ யூகத்தில் நம்ம ஒரு முடிவு வர வேண்டிய கட்சிகள் சட்டமன்ற தேர்தலில் அவங்க பேசுறோம். உங்களுடைய வாக்குகளிலிருந்து அரசியல் வாக்குகளுக்கு வந்தது. இந்த சூழ்நிலை திடீர்னு உங்களை நான் போறேன், வெளியே ஆதரவு தருவீங்க, எப்போ நீங்க உங்க ஆதரவு பெற்றுதான் திடீர்னு திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற திமுக வாக்குகளையும் வெற்றி பெற்ற கையம் முதல் மஞ்சள் சட்ட இடம் திமுக தரப்பு கடுமையாக இருக்கிறாங்க. அது சட்ட ரீதியா சரியா இருந்தாலும் தார்மீக ரீதியா இல்ல இல்ல, அது யாருக்கும் அணி பெரும்பான்மை இல்லை. அவையில பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆதரவு. ஒருவேளை இதை தவிர வேற என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி அமையல பரவாயில்ல, ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி ஆட்சி அமைவதற்கான ஏற்பாடு தான் நாங்க பார்க்கறதே தவிர ஆட்சி எவனும் அமைக்காட்டி போகணும் நாங்க பொறுப்பு இல்லாம இருக்க முடியும். அதனால அந்த முடிவு என்பது இப்போது ஏற்பட்டிருக்கிற அன்றைக்கு இருந்த அரசியல் சூழலில் மிக சரியான முடிவு. இல்லைன்னா ஆட்சி அமைஞ்சிருக்காது. நான் சொன்ன மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருக்கோம், அதை நீங்க வரவேற்பீங்களா? நாங்க வரவேற்க மாட்டோம். எக்காரணம் கொண்டு அதுக்கு இடம் தர மாட்டோம். அதனால யாரோட நின்று ஜெயிச்சோம், போனோம், வந்தோம், அதையெல்லாம் விட முக்கியமானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைவு. பிஜேபியை
மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கவே இல்லைன்றீங்க. இப்ப திமுக ஆதரவோட எங்க தமிழ்நாட்டு இந்திய ஜனநாயகத்தில் தேர்தல் ஜனநாயகத்துல நம்பர் தான். ஒரு ஓட்டு கூட வாங்கினாலும் ஒரு வெற்றி தான், ஒரு ஓட்டு குறைச்சு வாங்கினா தோல்விதான். நம்பர் தான். திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, நாங்களும் சேர்ந்து தான் தோத்துருக்கோம். நாங்க ஒண்ணும் அதை மறுக்கலையே சார். என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்க? என்ன இல்ல திமுக அதிமுக அணி தோத்து விட்டது என்றால் நாங்களே சேர்த்து தோத்துருந்தோம்னு சொல்றேன். திமுக மட்டும் தோத்துருச்சு நான் சொல்றேன். இந்த ரெண்டு அணி தோத்துருச்சு. மூன்றாவது இருக்கிற ஒரே வாய்ப்பு அவங்க தான். தமிழகத்துல தேசிய பஞ்சாயத்து திமுக கூட்டணி இருக்கா? இல்ல. இதுவே தொடருமா? இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேள்வி கேட்டேன். இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேட்டா கேள்வி சார். தொடருமான்னு கேட்கறது எங்க பிரச்சனை இருக்கு? சொல்லிடுறாங்க எந்த இடத்துலயுமே. அதாவது 8ஆம் தேதி எங்களுடைய மாநில குழு கூடி தாவேகாவுக்கு ஆதரவு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுயேட்சையாக எடுத்த முடிவது. யாருடைய உத்தரவிலேயே யாருடைய ஒப்புதலையோ அந்த முடிவை எடுக்கவில்லை என்பதை 8ஆம் தேதி கூட்டத்திலே தெளிவாக சொல்லியிருக்கோம். இரண்டாவது, தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகள், தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள், மதச்சார்பின்மை பிரச்சனைகள், இது போன்ற விஷயங்களில் ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இந்த கோரிக்கைகளுக்காக நாங்கள் சேர்ந்து போராடுவோம் என்பதை அன்றைக்கே சொல்லியிருக்கோம். அதே நிலைப்பாடு தான் இப்பயும் சொல்றோம். ஸ்டாலின் சொல்லிட்டு அவருக்கு கேளுங்க. சண்முகம் சார் சொல்றாரு சார், நீங்க எப்படி இப்படி சொல்றீங்கன்னு கேளுங்க. நான் தெளிவா தானே சொல்றேன், உங்களுக்கு விளங்கலையா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார் கொஞ்சம் இருங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது, வெளியில் இருந்து ஆதரவு அளிப்பது என்று எடுத்த முடிவு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவை தவிர யாருடைய தூண்டுதலையோ ஒப்புதலையோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. இது 8ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. நீங்க இன்னைக்கு என்ன தேதி? 10 நாள் கழிச்சு இந்த கேள்வி கேள்வி அவர் கேட்டாருன்னா அவருக்கு போய் கேளுங்க சார். சண்முகம் சார் நீங்க என்ன கேட்டிருந்தப்ப ஸ்டாலின் அப்படி சொல்லும் போது சண்முகம் 8ஆம் தேதி இப்படி சொன்னாரு, நீங்க எப்படி சொல்றீங்க சார்? அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு கேட்க முடியல, இங்க வந்து கேக்குறீங்க. ஏன் வந்தா கேக்குறீங்க? உங்க நிருபர் அங்க இருக்காருல்ல, கேட்கலையே, யாரும் கேட்கலையே. திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிறோமா இல்லையன்றது இல்ல. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் சேர்ந்து நாங்கள் போராடுவோம். இதை அப்பயும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், எதிர்காலத்தையும் சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் யார் ஆதரவு அளித்தாலும் அல்லது யாருடைய ஆதரவை பெற வேண்டும் என்றாலும் அதற்கான முயற்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் போதா முதல்ல 6 மாசம் கழிச்சு திரும்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு அது தள்ளி போட என்ன பண்ணுவீங்க? அது வரும்போது பாத்துக்கலாம் சார். ஆமா ஏற்கனவே நடத்திருக்கணும். சட்டப்படி தேர்தல் உரிய காலத்தில் நடத்த வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனா கடந்த ஓராண்டு காலமாக உள்ளாட்சி நிர்வாகமே இல்லை. ஏன் அப்ப நீங்க அந்த கேள்வி கேட்கல? நாங்க கேட்டது தெரியுமா உங்களுக்கு சார்? எங்க பழைய அறிக்கையை எடுத்து பாருங்க சார். ஏற்கனவே தமிழ்நாட்டுல சட்டத்துக்கு விரோதமா ஆளுங்கட்சிகள் உள்ளாட்சி நிர்வாகத்தை உரிய முறையில் நடத்தாமல், உரிய அதிகாரம் வழங்காமல், உரிய நிதி ஒதுக்கீடு செய்யாமல் அது சீர்குலைந்து போய் இருக்கிறது. அது எல்லா பிரச்சனையும் நாங்க அவ்வப்போது ஏற்பவே செஞ்சிருக்கிறோம். வெளியே போறதுனால ஒண்ணு நடந்திருக்க, நாங்க மட்டும் வெளியே போறதுனால என்ன நடந்திருக்கோம் சொல்லுங்க. இல்ல இல்ல இப்ப மொத்த அரசியல் வரலாறு பேசலாமா? அந்த தேர்தலை பொறுத்தவரை பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பதுதான் என்னுடைய பிரதானமான விஷயம். அதுக்கு உட்பட்டுதான் உள்ளாட்சி, நகராட்சி, மற்றதெல்லாம். பிரதானமான நோக்கத்தை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது உடனே நாங்க வெளியே போறோம், உடனே நாங்க வெளியேறுவோம் சொல்ல முடியுமா? ஒரு
தமிழகத்தில் யார் கூட்டணியில் யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு குழப்பமான சூழல் தற்பொழுது உருவாகி இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான சண்முகம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். திமுக கூட்டணி என்பது தற்போது கிடையாது என்ற ஒரு தகவலை பதிவு செய்திருக்கிறார். இந்தியா கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் உள்ளன என்ற மற்றும் ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார் திரு சண்முகம் அவர்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.